இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தந்தை இறையவரே,
எங்கள் ஆண்டவர் இயேசுவே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். தந்தையின் பலத்தில் இருப்பவரே எம்மேல் இறங்கிடுவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே தூயவர். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் இறை தந்தையின் மாட்சியில் உள்ளவரே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் உதவியத்தகு திட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காகவும் இடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் தமக்கு அடுத்து இருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீய செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகலிடம் என்னரன், உம்மையே நான் நம்பி
உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் நலன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என்னரின் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். நீரே என் புகலிடம், என் நலன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் நலன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். நீரே என் புகலிடம், என் நலன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் நலன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். இரண்டாம் வாசகம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். hallelujah, 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 hallelujah.
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரன் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடியரசு தின விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின விழாவினுடைய வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடும், இந்த குடியரசு தின விழாவிலே உங்களுக்கும் இந்திய நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுளுடைய எல்லா அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு கூட ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி, நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் கடவுளினுடைய மகனாய் இருக்கிறீர்கள், கடவுளினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய வழிபாடு, குறிப்பாக இறை வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, மாறாக கடவுளினுடைய மகன், கடவுளினுடைய மகள். இந்திய நாட்டில் நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, மாறாக உரிமையினுடைய குடிமக்கள். இந்த குடியரசு தின விழான்னா என்ன? மிக அழகாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல தொலைக்காட்சிகளிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழான்னா என்ன, குடியரசு தின விழான்னா என்ன அப்படின்றதை குறித்து நிறைய செய்தி தொலைக்காட்சி சேனல்களில் நம்ம பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இந்தியாவிற்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டம், அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சாசனம் அனுமதி பெற்று இன்று முதல் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்ற அந்த நாளைத்தான் நீங்களும் நானும் இந்த குடியரசு தின விழாவாக கொண்டாடுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு சட்டங்கள் அல்லது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் அல்லது ஒரு பங்கிலே விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே, ஒரு வேளை குழந்தைகளுக்கோ அல்லது வளர் இளம் பருவத்தினருக்கோ இளைஞர்கள் இளம் பெண்களுக்கோ ஒரு பிடிக்காத வார்த்தை என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு வேளை சாதாரண மொழிநடையில் சொல்லணும்னா, எங்கள் அப்பா பெரிய ரூல்ஸ் ராமானுஜம், எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இங்கே போகாத அங்கே போகாத, படி, டியூஷன் போ. அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை இது நம்முடைய தனிமனித வாழ்வில் தொடங்கி, குடும்பத்தில் தொடங்கி, ஒரு வேளை அது பங்குகளிலோ அல்லது வந்து சின்ன ஊர்களிலோ நகரங்களிலோ அல்லது இந்தியாவிலோ அல்லது உலக நாடுகளிலோ இந்த விதிமுறைகள் அல்லது சட்டங்கள் என்று சொன்னாலே ஒரு மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சட்டம் என்று சொன்னால் அந்த சட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய சட்டங்களை அரசாங்கம் கொடுக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை புறக்கணிப்பது தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் இருசக்கர வாகனம் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஹெல்மெட் அணிந்து போக வேண்டும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் ஹெல்மெட் இல்லாமல் போகணும், அதில் வீலிங் பண்ணணும். அதில் ரொம்ப அருமையான ஆசை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கும் அடுத்த வளர் இளம் பருவத்தினருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை இது ஏதோ 2 வீலர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது.
சாதாரண சைக்கிளில் போகிற குழந்தைகள் கூட அதில் வீலிங் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆகவே அரசாங்கமானது இன்று இந்தியாவானது இந்திய நாட்டிற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்திருக்கிறது. அந்த சட்டங்கள் எல்லாம் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக, குறிப்பாக இன்றைய நாடினுடைய முன்னுரையில் நாம் வாசித்தோம், இந்திய நாடானது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இந்திய மக்கள் எல்லோரும் சரிசமமானவர்கள், எங்களுக்குள் வேற்றுமைகள் கிடையாது, எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம், ஏற்ற தாழ்வுகள் என்பது எங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம சட்டங்களிலே இருக்கிறது, அரசியலமைப்பு சாசனங்களில் இருக்கிறது. மிக அழகாக முன்னிலையில் சொன்னாங்க, இந்த அரசியலமைப்பு சாசனம் எல்லாம் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று இந்த திருப்பலியில நாம் ஜெபிக்கலாம் என்று. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி செல்கின்ற பொழுது அவர்களுக்கென்று விதிமுறைகளை கொடுக்கிறார் அல்லது கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டங்களை கொடுக்கிறார். சட்டங்களை கடைபிடிப்பதற்கு மனிதன் முயற்சி செய்கிறான். ஆனால் பல நேரங்களிலே அவன் அந்த சட்டங்களை மீறி செல்கிறான். ஆகவே அவனுடைய வாழ்விலே தண்டனைகள் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய முதல் வாசகத்திலே இறைவாக்குனர் எரேமியா 31வது அதிகாரம் இறைவார்த்தை 33 யாவே இறைவன் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். என்ன அந்த நியூ கவர்னன்ட்? ஒரு புதிய விதிமுறையை, ஒரு புதிய உடன்படிக்கையை நான் மேற்கொள்ள போகிறேன். என்ன அந்த உடன்படிக்கை என்று சொன்னால், சட்டங்கள் ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே மோசே வழியாக நான் கொடுத்தேன். யூதர்கள் எல்லாம், இஸ்ராயல் மக்கள் எல்லாம் அந்த சட்டத்தை நமக்கு தெரியும், கைகளில் அவர்கள் கட்டியிருந்தார்கள், நெற்றியில கட்டியிருந்தார்கள், வீட்டு வாசல கட்டியிருந்தார்கள். ஆனால் சில நேரங்களிலே அந்த சட்டத்தை மறந்து போகிறார்கள், அந்த விதிமுறைகளை மறந்து போகிறார்கள், கட்டளைகளை கடைபிடிக்க முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இந்த விதிமுறைகளை, இந்த கட்டளைகளை, இந்த சட்டங்களை எல்லாம் உங்களுடைய இதயத்தில் நான் எழுதுவேன். அதைத்தான் எரேமியா 31வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில மிக அழகாக சொல்கிறார். என்னுடைய சட்டத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். மோசேவுக்கு ஆண்டவர் ஒரு வேளை அந்த கற்பலகை கொடுத்து கற்பறைகளை எழுதினாரு. ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் வழியாக சொல்றார், உங்களுடைய இதயத்தில் அதை நான் எழுதி வைப்பேன். இதயத்தில் அதை எழுதி வைப்பேன் என்று சொன்னால் அது ஒரு வேளை நீங்க மறந்து போக முடியாது, அல்லது அதை மீறி செல்வதற்கு உங்களால் முடியாது. ஓகே, என்ன சட்டம் அது அப்படின்னு சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அந்த புதிய உடன்படிக்கை, என்ன இந்த புதிய சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், இனிமே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அப்படின்னா என்னன்னா, எல்லோரும் இறைவனை அறிந்து கொள்வார்கள். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவேளை யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, உயர்குடி மக்கள் என்றோ, இந்த ஜாதி மக்கள் என்றோ, அந்த ஜாதி மக்கள் என்றோ, இந்த இனம் என்றோ, அந்த மொழி என்றோ எதுவும் கிடையாது. யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த சட்டத்தை, அந்த புதிய உடன்படிக்கையை உங்களுடைய உள்ளத்தில் நான் எழுதி வைப்பேன். எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே யோவான் நற்செய்தியில 8வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையில அவர் மிக தெளிவாக சொல்கிறார், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறீர்களோ நீங்கள் எல்லாம் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள். யாரெல்லாம் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் சீடர்கள். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அப்படி நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்கின்ற பொழுது உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா என்ன? உண்மைன்னா என்ன? அந்த மூவர் இறைவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த உண்மையானது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, இதை சொன்னது பொழுது அங்கே இருந்த யூதர்கள் மத்தியிலே, நாங்கள் யாருக்குமே அடிமைகள் கிடையாது, நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விடுதலையை பெறுவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? நாங்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய மக்கள், நாங்கள் எல்லாம் யாருக்கும் அடிமைகள் கிடையாது என்று அவரோடு அந்த தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள் யூத மக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார், பாவம் செய்யக்கூடிய எவனும் பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்யக்கூடிய எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எங்க இருக்கிறது? உங்களுடைய இதயத்தில் நான் எழுதி வைப்பேன் என்று யாவே இறைவன் இறைவாக்குனர் எரேமியா வழியாக மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே பவுலடியார் மிக அழகாக அதைத்தான் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே அதை மீண்டும் ஒரு முறையாக உறுதிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய இயலாமைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவர் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் சொல்றார், நீ அடிமைகள் கிடையாது, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். என் மகன், என் மகள் என்னை அறிந்திருக்கிறான். அறிந்திருக்கிற அவன் எல்லோருக்கும் அதை அறிவிக்கிறான். அதைத்தான் இந்த குடியரசு தின விழாவிலே
இந்த குடியரசு தினம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அரசியல் அமைப்பானது மிக தெளிவாக சொல்கிறது, நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம், இங்கே வேற்றுமைகள் கிடையாது, மக்களால் மக்களுக்குரிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த வார்டு கவுன்சிலராக இருக்கலாம், அல்லது எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். தெரியாத ஒருத்தர் வந்துடுறது கிடையாது அரசனாக. அவர்கள் அரசன் அடிமைகள் என்ற அங்கே பாகுபாடுகள் கிடையாது. மக்களால் தான் இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று இந்த நாளிலே, இந்த குடியரசு தின விழாவிலே இந்திய அரசானது நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும், இந்த அரசியலமைப்பு சாசனத்தை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. அவை இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா, அல்லது வார்த்தையை கடைபிடிக்கிறோமா? அந்த வார்த்தையானது வெறும் கற்பலைகள் அல்ல, மாறாக உங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த இதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறீர்கள் என்று சொன்னால், என் சீடர்கள், நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். வார்த்தையாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் என்று இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் இன்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது, இந்திய நாட்டில் நீங்களும் நானும் அடிமையாக இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, ஒருவேளை எந்த ஒரு மனிதன் தான் அடிமை என்று ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அவன் தனி மனித வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான மாற்றமும் அவனுக்குள்ளாக, தனி மனிதனுக்குள்ளாக இருந்து வர வேண்டும். அதை தான் வார்த்தை சொல்கிறது, உனக்குள்ளாக கடவுள் உன்னை மகன் என்று மகள் என்று ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நீ தனி மனிதனாக விடுதலை பெற்றவனாக இருப்பாய். வார்த்தையை கடைபிடிக்கிறாய் என்று சொன்னால், வார்த்தையாம் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாய் என்று சொன்னால் யாருக்கும் நீ அடிமை கிடையாது. நீ எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம், இந்திய தேசத்தில் நீ எதை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். காரணம், உனக்குள்ளாக நீ விடுதலை பெற்றவர், வார்த்தை உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது என்ற அந்த ஒரு எண்ணத்தை கடவுள் இந்த நாளிலே கொடுக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய இந்திய தேசத்தில் நான் விடுதலை பெற்ற ஒரு மகனாக, மகளாக, ஒரு ஜனநாயகத்தை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்கிறேன். அவை இந்த தொடர்பு இருக்கக்கூடிய இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே நாம் வரம் கேட்போம். நான் அடிமை கிடையாது, காரணம் நான் வார்த்தையை என்னுடைய இதயத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர், அதை தொடர்ந்து கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன் உங்களுடைய அருளாலே. ஆகவே நான் வசிக்கக்கூடிய இல்லத்தில், நான் வசிக்கக்கூடிய ஊரில், நான் வசிக்கக்கூடிய கிராமங்களில், நான் வசிக்கக்கூடிய நகரங்களில் நான் அடிமை கிடையாது. இந்திய தேசத்தினுடைய ஒரு உரிமை குடிமகனாக இருக்கிறேன். ஜனநாயகத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது, அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்திய தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த குடியரசு தின விழாவிலே அரசியல் அமைப்பு சாசனம் உருவான அந்த நாளை கொண்டாடும் நாளில் இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையை நீங்களும் நானும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, நீ அடிமை அல்ல, நீ மகன், நீ மகள், கடவுளின் மகன், கடவுளின் மகள் என்ற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய மகனாய், மகளாக, உரிமை பேறு பெற்ற குடிமகன்களாக இந்திய தேசம் வல்லரசு நாடாக மாற நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, நமது நாடு குடியரசு நாடாக உயர்த்தப்பட்ட இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்மையும் நமது நாட்டையும் ஒப்பு கொடுத்து நமக்கு தேவையான ஜெபங்களை பரம தந்தை நோக்கி நாம் வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு தங்களின் மேய்ப்பு பணியை திறம்பட செயல்படுத்த அவர்களுக்கு நல்ல ஆன்ம உடல் நலம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, குடியரசு தினத்தை சிறப்பிக்கும் இவ்வேளையில் எம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் தன்னலம் துறந்து ஏழை எளியவர், ஒதுக்கப்பட்டவர்கள், வாழ்வை இழந்தவர்களையும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர நல்ல மனதை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் சுயநலம் துறந்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்களை அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா,
நாட்டுக்காக உயர்த்துறந்த தியாகிகள் இராணுவ வீரர்கள் இந்நாள் இராணுவத்திற்காக மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரின் குடும்பத்தினரை நீரே ஆசீர்வதிக்கவும், உயர்ந்த எண்ணங்கள் உணர்வுகள் இவர்களின் உள்ளத்தில் பதிந்து அவற்றை பிரதிபலிக்க தேவையான வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமிக்க இறைவா, இந்த நல்ல நாளிலே உம்மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட இந்த ஜெபங்களை எல்லாம் எங்களை கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என் ராகம் அர்ப்பணித்தே என் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என் ராகம் அர்ப்பணித்தே இன்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் காலை அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கிற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அன்னை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்ற தரத்தம் கைகளை விரைத்து பாடுபட்டான். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து ஒரே குரலோடு அக்களித்து பாடுவதாவது: உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna. தூயனல் இயேசுவே ஓசானா, உன்னத தேவனே ஓசானா, தூயனல் இயேசுவே ஓசானா, உன்னத தேவனே ஓசானா. வானமும் வையமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. வானமும் மையமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna, உசானா Hosanna. மரியின் மைந்தனே ஓசானா, தாவீதின் ரோஜாவே ஓசானா, மரியின் மைந்தனே ஓசானா, தாவீதின் ரோஜாவே ஓசானா. இறை பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே, இறை பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. ஓசானா ஓசானா, ஓசானா ஓசானா, ஓசானா ஓசானா, ஓசானா ஓசானா, ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர்,
எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்த மத திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரின் நீளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் அதான் நான். பக்கம் எண் 25. கிறிஸ்துவின் திருத்தம் என்னை காத்து எனக்கு வைப்பதா. நிலையான சொந்தம் நீங்காதே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அழைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுவே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும்.
கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு எம்மை விடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திருரத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாக கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. ஆமென். நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகன் ஆகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் இயக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே.